Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு சர்வைவல் ஹாரர் த்ரில்லர் ஜாம்பி படமா ரிலீஸ் ஆன வி பரி த டெட் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அடேங்கப்பா, என்னன்னு சொல்லி இந்த படத்தை நான் புகழ. கண்டிப்பா நம்ம எல்லாருமே நிறைய ஜாம்பி படங்கள் பார்த்திருப்போம்ல. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கான்செப்டே கொஞ்சம் புதுசா இருக்கும். என்ன கேட்டா இந்த படத்துக்கு 10க்கு 10 ரேட்டிங் கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒர்த்தா பண்ணி வச்சிருப்பானுங்க. சரி, புகழ்ந்தது போதும், படத்துக்கு ஒன்லைனே தேவையில்லை. அதனால டைரக்டாவே கதைக்குள்ள போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான், அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் போடுங்க. மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். முக்கியமான இன்னொன்னு, இனிமே நான் கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருக்குமே ப்ராப்பரா ரிப்ளை கொடுக்கலான்னு இருக்கேன். சோ கதைக்கு நடுவுல சின்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு மட்டும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்ணிடுங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம கதையோட ஹீரோயினான ஏவா அவளோட புருஷன்காரனான மிச்ச காட்டுறாங்க. கல்யாணமான ஒரு சில மாதங்களுக்கு பயபுள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கானுங்க. வெளியில பார்ட்டி போறது, என்ஜாய் பண்றது, டான்ஸ் ஆடுறதுன்னு அவ்வளோ ஹாப்பி அவங்களோட கண்கள்ல தெரியுது. இருந்தாலும் இந்த சந்தோஷத்துக்கு மத்தியில சடனா ஒரு வாய்ஸும் பிளே ஆகுது. அதுவும் நம்ம ஹீரோயினோட தான். யோ புருஷா, நான் இப்பதான் டிவியை பார்த்தேன், எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு நான் உனக்கு வாய்ஸ் அனுப்பியிருக்கேன், ஒருவேளை நீ உயிரோட இருந்திருந்தா எனக்கு ரிப்ளை பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழுதபடியே அந்த வாய்ஸ் அனுப்புறாங்க. இந்த இடத்துல சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு மங்களகரமா ஆரம்பிக்கிறாங்க. டாஸ்மேனியான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன தீவு, அதோட எல்லை பகுதியில அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்தவங்க இவங்க உருவாக்கி வச்சிருக்க ஒரு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு. அதை சோதனை பண்ணி பார்க்கும்போது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அதுக்குள்ள இருந்து அதிகப்படியான சக்தி வெளிவந்திருக்கு. ஏன், அந்த அதிர்வுகளால அந்த சின்ன தீவுல வாழ்ந்த 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நொடி பொழுதுல மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு அங்கேயே இறந்து போயிட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அமெரிக்கால வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய போராட்டங்களை பண்றாங்க. நீங்களே அந்த வெடிகுண்டு வெடிச்சப்ப எடுக்கப்பட்ட டிவி நியூஸ்ல ஒவ்வொரு கிளிப்பிங்ஸா போட்டு காட்டி இந்த அமெரிக்க ராணுவத்தையும் கவர்மெண்ட்டையும் போட்டு கிளின்னு கிளிக்கிறானுங்க. கட் பண்ணா சீன் அப்படியே நம்ம கதையோட ஹீரோயின் கிட்ட போகுது. ஆர்மிக்கு சொந்தமான ஒரு பிளைட்ல குறிப்பிட்ட ஒரு சில மக்கள் கூட ஒண்ணு சேர்ந்து இவ அந்த டாஸ்மேனியா தீவுக்கு போயிட்டு இருக்கா. ஏன், எதுக்குன்னு பார்த்தா 5 லட்சம் மக்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே தமத்தோட ராணுவ கும்பலால எடுத்தோம் கவுத்தோன்னு அவ்வளவு உடம்புகளை அப்புறப்படுத்த முடியாது. அதுக்கு ஒரு பெரிய டீம் தேவை. அந்த ஒரு காரணத்தாலேயே வாலண்டியர்ஸா யாராவது இந்த தீவை கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் இந்த டாஸ்மேனியாக்குள்ள வரதுக்கான பெர்மிஷனை கொடுக்கறாங்க. அதுல ஒருத்தியா தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. ஓஹோ, அப்படின்னா இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. நம்ம ஹீரோயின் எப்படி தன்னோட கணவரை இந்த டாஸ்மேனியன் தீவுல இழந்தாலோ அதே மாதிரியே தங்களோட சொந்த பந்தங்களை யாரெல்லாம் இழந்தாங்களோ அவங்க தான் இந்த பிளைட்ல அதிகமா வந்துட்டு இருக்கானுங்க. அப்பதான் பக்கத்துல இருக்க பாட்டியம்மாவும் இவங்களோட பேரப்புள்ளியோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு, நானும் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தேன், ஒரே நொடியில மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு தூக்கத்திலேயே இறந்த மாதிரி ஆயிட்டாங்கல்ல, எனக்கு புரியல, ஒருவேளை அவங்க உடம்புகளையாச்சும் நம்மள பார்க்க விடுவாங்களான்னு கூட சந்தேகமா தான் இருக்கு. இத சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க டிவியில மக்கள் எந்த மாதிரி இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ பிளே பண்ணி காட்டுவாங்க. அந்த வெடிகுண்டோட அதிர்வுகளால மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அதுல 99% மக்கள் அதே இடத்துல ரொம்ப கொடூரமா இறந்து போயிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் திரும்ப உயிரோட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. வேற வழி இல்ல, அவங்கள அழிக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அடுத்த சில மணி நேரங்களுக்கு அப்புறமா பிளைட் ஒரு வழியா அந்த டாஸ்மேனியன் தீவுல லேண்ட் ஆகுது. எந்த வாலண்டியர்ஸ் வந்தாலும் சரி அவங்க கிட்ட இருக்க செல்போன்ஸை முதல்ல வாங்கிடுவாங்க. கவலைப்படாதீங்க, நீங்க திரும்ப போகும்போது உங்க போன் உங்ககிட்டயே கிடைக்கும். அடுத்த ஹீரோயினும் நேரா அங்க இருக்க ஆபீசர் கிட்ட வராங்க. தன்னோட ஐடி ப்ரூஃப் கொடுத்து, இந்த மாதிரி என்னோட பேரு ஏவா, தெற்கு திசையில இருக்க உட்பிரிட்ஜ் அப்படிங்கிற இடத்துல நான் வாலண்டியரா ஹெல்ப் பண்ண விரும்புறேன். அட என்னமா,
நீ அங்கேயா போகணும்னு ஆசைப்படுற? இந்த பாரு, ஏற்பட்ட விபத்து அளவுக்கு அதிகமான பாதிப்பை அந்த உட்பிரிட்ஜ் பக்கமா தான் ஏற்படுத்திருக்கு. சொல்ல போனா இன்னும் அங்க இருக்கக்கூடிய பல நகரங்கள் பயங்கரமா தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. ஒருவேளை அதோட நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறமா நீ மத்த குரூ கூட அந்த இடத்துக்கு போக முடியும். ஆனா அது வரைக்கும் நீங்க ஆர்மி ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. பயந்து போன ஹீரோயினும், உண்மையாவே மக்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா? அவங்கள யாருமே திரும்ப வரலையா? ஆனா ஆபீசர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க யாரை இழந்தீங்கன்னு கேட்பாங்க. அழுதபடியே ஹீரோயினும், என்னோட கணவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த வாலண்டியர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன மீட்டிங் போடுவாங்க. அப்பதான் அங்க இருக்க சீனியர் ஆபீசரும், இந்த பாருங்க, நீங்க டிவி நியூஸ்ல பார்த்த விஷயங்களை நினைச்சு மனசளவுல ரொம்ப பதறி போயிருப்பீங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிளியர் பண்றேன். இந்த மூளைச்சாவு அடைஞ்சாங்க இல்லையா, அவங்கள 99% மக்கள் கண்டிப்பா இறந்து போயிருப்பாங்க. அவங்களால திரும்ப உயிரோட வரவே முடியாது. ஆனா அதுவே மீதி இருக்கக்கூடிய அந்த 1% மக்கள் கடவுள் புண்ணியத்துல அவங்க கண் முழிக்கலாம், ஏன் நடக்க கூட செய்யலாம். பிரச்சனை என்னன்னா, என்னதான் அவங்க உடல் குணமானாலும் கூட அவங்களோட மனநிலை ஸ்டேபிளா இருக்காது. ரொம்பவே பொறுமையா நகருவாங்க. நல்லா இருந்த அவங்க முகம் கூட பார்க்க ரொம்ப விகாரமா மாறி போயிடும். ஒருவேளை நீங்க வீடுகள்ல இருந்து உடம்புகளை சேகரிக்கும் போது பாதிக்கப்பட்ட யாரையாவது பாத்தீங்க அப்படின்னா பதட்டப்படாம பொறுமையா வெளியில நகர்ந்து வந்து உங்க கையில இருக்க பிளார அடிச்சா போதும், மீதி வேலைய ஆர்மி ஆளுங்க பாத்துப்பாங்க. அப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு, மூளைச்சாவு அடைஞ்சவங்களை தவிர பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் சரி யோசிக்காம அவங்களையும் போட்டு தள்ள சொல்லிருக்காங்க. பாவம், இந்த விஷயத்தை கேட்டு நம்ம சொந்தக்கார பையன்களும் இறந்து போயிருப்பாங்களோ அப்படின்னு வாலண்டியர்ஸ்க்கே பயம் அதிகமாகுது. வந்த எல்லாரையும் ஒரு வேன்ல கூட்டிட்டு நேரா இந்த டாஸ்மானியன் சிட்டிக்குள்ள வராங்க. 2 பேரா டீமா ஒண்ணு சேர்ந்துதான் இந்த இறந்து போன உடம்புகளை அப்புறப்படுத்த ஹெல்ப் பண்ணணும். சோ ஹீரோயின் கூட ஒரு பாடி பில்டர் லேடி வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. கையில ஒரு பெரிய சுத்தியில வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டை உடைச்சு உள்ள வரானுங்க. அங்க 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி போட்டோவும் இருக்கு. வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. ஆனா இறந்து போன எந்த ஒரு உடம்புகளையும் காணோம். அப்ப சடனா ஹீரோயினுக்கு ஒரு தண்ணி சவுண்ட் மட்டும் கண்டினியூவா கேட்டுட்டே இருக்கு. என்னடான்னு எட்டி பார்க்கும்போது வீட்டோட கார்டன் ஏரியால அம்மா பிள்ளைங்கன்னு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க போல. பாவம், விபத்தால மூளைச்சாவு ஏற்பட்டு அதே இடத்துல ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்காங்க. லைட்டா பார்க்க சொல்ல அந்த பையனுங்க ஜாம்பி மாதிரி தான் இருக்கானுங்க. அப்ப திடீர்னு கூட வந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து போன பொண்ணோட முகத்தை பார்த்ததுமே இவங்களுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. இந்த பாரு, நான் நிஜமாவே ஹெல்ப் பண்ணதான் இங்க வந்தேன். ஆனா இவ்வளவு இறந்து போன உடம்புகளையும் இவ்வளவு கோரமான முகத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னால இதை பண்ண முடியல, என்ன மன்னிச்சிடு, நான் உடனே வீட்டுக்கு போயாகணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதபடியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப பிரச்சனையே என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு பார்ட்னர் தேவை. அப்பதான் இவளாலையும் ரெஸ்கியூ பண்ண முடியும். அப்பதான் ஆப்போசிட் வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வாந்தி எடுத்தபடியே வெளியில ஓடி வரான். ஐயா என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடியே போயிடுவான். பார்த்தா இப்ப 2வது ஆளு அன்னியன் மாதிரி முடியெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியில வரான். இவன் தான் நம்ம கதையோட மெயின் ஹீரோ. இனிமே இவனை ஷார்ட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். இறந்து போன உடம்புகளுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்க நம்ம ஹீரோயினை கேடி பையன் கவனிக்கிறான். இப்ப இவனுக்கும் பார்ட்னர் தேவை, நம்ம ஹீரோயினுக்கும் பார்ட்னர் தேவை. சோ 2 பேரும் ஜோடி சேர்ந்துப்பாங்க. நேரா ஆப்போசிட் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது அங்க இறந்து போன ஒரு வயசான ஆளோட உடம்பு இருக்கு. பாவம், அந்த மனுஷன் உட்கார்ந்த மாதிரியே இறந்து போயிருக்காரு. அப்படியே ஒவ்வொரு வீடா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு வீட்டுக்குள்ள ஆளுங்களையே காணோம். நம்ம ஹீரோயினுக்கு வெறும் தண்ணி சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. சந்தேகத்துல அங்க இருக்க பாத்ரூம் கதவை உடைச்சு உள்ள வந்தா பாத்திங் டப்ல குளிச்சபடியே ஒரு 2 பேர் இறந்து போயிருக்கானுங்க. அட கடவுளேன்னு புலம்பனபடியே உடம்புகளை அப்புறப்படுத்துவாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாம் இறந்து போன உடம்புகளுமே ஒல்லியா ஸ்லிம்மா ஃபிட்டா இருப்பாங்கன்னு நினைக்க முடியாதுல்ல. அதுக்கேத்த மாதிரி நல்லா 200-300 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பல்கான லேடி இறந்து போயிருக்காங்க. விளங்குச்சு போ, இதையும் நம்ம தான் கிளீன் பண்ணி ஆகணும்னு ஒரு போர்வைக்கு மேல அந்த உடம்ப படுக்க போட்டு தரன்னு இழுத்துட்டு போறானுங்க. சில மணி நேரங்களுக்கு இதே மாதிரியே வேலை பார்த்ததுக்கு அப்புறமா வாலண்டியர்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்கான நேரமும் வருது. அரசாங்கமே அவங்களுக்கான உணவுகளையும் கொடுக்குது. அப்போ ஒரு அக்கா சும்மா இல்லாம, ஏங்க உங்களுக்கு தெரியுமா, இந்த பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் திரும்ப வருவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்கள நிறைய பேருக்கு சுய கட்டுப்பாடே இருக்காதாங்க. அதனாலேயே இந்த ஆர்மி ஆபீசரும் இவங்களால மத்தவங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக யோசிக்காம தலையிலேயே சுட்டு கொன்றுவானுங்களாம். இதெல்லாம் ஹீரோயின் கேட்டா எப்படி இருக்கும்? அட பாவீங்களா அப்படின்னு நாளை பின்ன என் புருஷனுக்கும் இதே கதிதான் போலன்னு இவன் ஒரு பக்கத்துல பயந்து கிடக்குறா. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம கேடி பையனும் ஹீரோனும் அங்க இருக்க ஒரு துணிக்கடையை உடைச்சிட்டு உள்ள வரானுங்க. அதாவது குழந்தைகளுக்கான துணிக்கடை. நடுவுலயே ஒரு சில தொட்டில்களும் இருக்கு. ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அங்க இருக்க ஒரு தொட்டியில கைய வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா முதல் சில மாதங்களுக்கு தான் இவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அடுத்த சில மாதங்களுக்கு அப்புறமா சந்தோஷங்கிற ஒன்ன பாத்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா சில வருஷங்களாவே இவங்க பிரெக்னன்ட்க்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா எல்லா விதமான முயற்சிகளுமே நம்ம ஆளுங்களுக்கு தோல்வியை மட்டும் தான் கொடுத்திருக்கு. அதனாலயே அந்த ஹீரோ பையன் ஹீரோயின் கிட்ட பெருசா பேச மாட்டான், அவாய்ட் பண்ணுவான். அடிக்கடி 2 பேருக்கு இடையில பேச்சுவார்த்தையிலேயே பயங்கரமா சண்டை போகும். இதையெல்லாம் நினைச்சு பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க.
இருப்பாங்க. அப்ப திடீர்னு ஆப்போசிட் கடைக்குள்ள இருந்து சாப்பிடும் போது ஒரு அம்மா புரளி பேசிச்சு இல்லையா, அந்த அம்மா கையில பிளார பத்த வச்சுட்டு திபு திபுன்னு வெளியில ஓடி வராங்க. யோ ஆர்மி ஆபீசர் சீக்கிரம் வாங்கயா, இங்க பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லுவா. அடுத்த நிமிஷமே அங்க வந்த ஆபீசர் எல்லாம் யோசிக்காம துப்பாக்கிய வச்சு அந்த ஆளை சுட்டு தள்ளுற மாதிரி தெரியுது. இதை ஹீரோயின் பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுவா. அடுத்த மறுபடியும் நம்ம ஆளுங்க இன்னொரு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்பதான் அங்க இருக்க கேரேஜ்ல தர ஃபுல்லாவே நிறைய ரத்த கரைகள் இருக்க விஷயத்தையும் கூடவே ஒருத்தரோட கால் தடம் இருக்க விஷயத்தையும் நம்ம ஆளுங்க பாக்குறாங்க. ஹீரோயின் பயத்தோடயே அந்த கால் தடம் எங்க போகுதுன்னு லைட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன ரேக்குக்கு பின்னாடி உடம்பு ஃபுல்லா ரத்த கரைகளோட மூளைச்சாவால பாதிக்கப்பட்ட ஒரு ஆளு இன்னமும் சாகாம அவனுக்கு திரும்ப உயிர் வந்திருக்கு. பிரச்சனை என்ன அப்படின்னா, உயிர் வந்தாலும் இவங்க சாதாரண மனுஷங்க கிடையாது. உடனே கேடி பையன் கையில பிளார் எடுத்துக்கிட்டு ஆர்மி ஆளை கூப்பிடறதுக்காக வெளியில வந்துருவான். ஆனா தனியா இருக்க ஹீரோயின் அந்த பாதிக்கப்பட்ட ஆளை நேருக்கு நேரா பாக்குறா. அவனும் ரொம்ப தெளிவாவே நம்ம ஹீரோயினை பாக்குறான். ஒரு சின்ன காடுகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிரவுண்ட செலக்ட் பண்ணி ஏதோ குப்பையை கொட்டுற மாதிரி இவங்க இதுவரைக்கும் சேகரிச்ச உடம்புகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு பெரிய குழிக்குள்ள போட்டு மூடுறானுங்க. உண்மையை சொல்ல போனா இப்போ வரைக்குமே இந்த கேடி பையன் ஹீரோயின் கிட்ட நீ யாரு எங்க இருந்து வந்தன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. இவ்வளவுமே பெருசா பேசிக்கல. அடிக்கடி இந்த புருஷன்காரனோட இல்லூஷன் வேற கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. அன்னைக்கு நைட் ஆகுது. இவங்க தங்கறதுக்காக இந்த டாஸ்மானியன் தீவுக்குள்ளேயே கைவிடப்பட்ட ஒரு பெரிய பில்டிங்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூம் கொடுக்குறாங்க. ஆர்மி சோல்ஜர்ஸை தாண்டி இவங்க எங்கேயும் போக முடியாத அளவுக்கு ஹெலிகாப்டர்லயும் இந்த பில்டிங்க சுத்தியும் நிறைய சோல்ஜர்ஸ் காவலுக்கு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தூங்காம இவகிட்ட இருக்க இந்த டாஸ்மானியாவோட மேப்பை கையில வச்சுக்கிட்டு இங்க இருந்து இவளோட புருஷன் போன அந்த உட்பிரிட்ஜ் அப்படிங்கிற ஏரியா இருக்கு இல்லையா, அங்க போறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்கும்போது சராசரியா 400 மைல். டிவி நியூஸ் ஆர்மி சோல்ஜர்ஸ்னு எவ்வளவு பேர் சொன்னாலும் கூட நம்ம ஹீரோனுக்கு தான் புருஷன் இன்னும் உயிரோட இருக்க மாட்டாரா, கடைசி ஒரு முறையாச்சும் நான் அவரை பார்க்க மாட்டானா அப்படின்னு இவளுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் உருவாகுது. சோ பதில்களை தேடி அன்னைக்கு நைட்டு சோல்ஜர்ஸோட கண்ணுல மண்ணை தூவிட்டு திபு திபுன்னு வெளியில ஓடி போலான்னு பாப்பா. ஆனா வாசல் கிட்ட வந்த நிமிஷமே ஒரு சோல்ஜர் டக்குன்னு இவ்வளவு லாக் பண்றாங்க. ஏமா எங்க போற இந்த டைம்ல? அக்கா சும்மா காத்து வாங்க. அந்த பக்கம் வெறும் முட்டு சந்து தான் இருக்கு, காத்தும் வராது ஒண்ணும் வராது. முதல்ல இங்க இருந்து உள்ள போன்னு தலையோட தட்டி உள்ள அனுப்பிட்டானுங்க. சரி இப்ப இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. சரியான 6வது படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். அப்பதான் இந்த டிவில டபுள் ஆக்ஷன் படம் எல்லாம் நிறைய ரிலீஸ் ஆச்சு. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, ஒருவேளை டிவிக்குள்ளதான் 2 பேர் இருக்காங்க போல, டிவியை உடைச்சு உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி பார்த்தரலான்னு மொத்தமா டிவியவே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டேங்க. சோ அதே மாதிரியே நீங்களும் சின்ன வயசுல ஏதாவது காமெடியான விஷயத்த பண்ணீங்களா, என்ன ஏதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி இப்ப அப்படியே கதையை கண்டினியூ பண்ணலாமா? திரும்ப பில்டிங் குள்ள வந்த ஹீரோயின் இங்க இருக்க பல மக்கள் பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவு அதுல ஒரு ஆளா வந்து உட்காருவா. அதுவும் நம்ம கேடி பையனுக்கு பக்கத்துல அந்த பையன் ஃபுல்லா சரக்க போட்டுட்டு இந்தா குடின்னு இவளுக்கு ஒரு கப்ப வைக்கிறான். கூடவே நீ எதுக்காக இங்க வந்த, யார தேடி வந்தன்னு கேட்பான். இவளுக்கு கேடி பையன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் கூட இருந்தாலும் கூட ஒரு வார்த்தை இவகிட்ட பேசல, தப்பாவும் நடந்துக்கல. சோ அந்த காரணத்தாலேயே இந்த பாரு நான் என்னோட கணவரை தேடி வந்தேன், அவர் ஒரு பிசினஸ் வேலையா இங்க வந்தாரு, அப்பதான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு. சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். என்னோட கணவர் லாஸ்டா உட்பிரிட்ஜ்ல இருக்க ஒரு பெரிய ரிசார்ட்டுக்கு போறேன்னு தான் சொன்னாரு. ஒருவேளை உனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு நான் இங்க இருந்து கிளம்ப நினைக்கிறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா? நம்ம 2 பேரும் உட்பிரிட்ஜுக்கு போயிட்டு வர முடியுமா? இந்த பாரு செல்லம், இங்க இருக்க நிறைய பேரு தங்களோட குடும்பங்களை இழந்திருக்காங்க. ஆனா அவங்க வீடு எல்லாத்துக்கும் நம்மளால போக முடியாது. ஆர்மி அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க, அதை தாண்டியும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இன்சிடென்டால பாதிக்கப்பட்ட எல்லாருமே இனிமே வெறும் பிணங்கள் மட்டும்தான். ஆனா ஹீரோயினால இதை ஏத்துக்க முடியல. என்ன பேசிட்டு இருக்க நீ? லாஸ்டா நம்ம கேரேஜுக்குள்ள ஒரு ஆளை பார்த்தோம் இல்லையா, அவன் என்னதான் மூளைச்சாவு அடைஞ்சாலும் கூட உனக்கு தெரியுமா, அவன் டைரக்டா என்னோட கண்ணை பார்த்தான், முக்கியமா என்ன பார்த்தான். ஆனா என்னமா நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க பாதிக்கப்பட்ட யாருக்கும் சுய கட்டுப்பாடே இருக்காதுன்னு. அதை தாண்டி நீ சொல்றது எப்படி நான் நம்புறது? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாம முதல்ல சரக்கு போட்டு போய் ஜம்முன்னு தூங்கு. அடச்சா உன்ன போய் நம்பி வந்தல்ல, எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவைன்னு புலம்பனபடியே நம்மால நேரா ரூமுக்கு வந்துட்டா. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம கேடி பையனும் ஹீரோயினும் ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. 2 பேரும் தனியா பிரிஞ்சு தேடுவாங்க. அப்பதான் திடீர்னு ஹீரோயினுக்கு அங்க இருக்க கதவுகள்ல யாரோ நகத்தை வச்சு கீறுற மாதிரியும் பற்களை பயங்கரமா கடிக்கிற மாதிரியும் சத்தம் கேக்குது. ஒரு பயத்துல இவ என்னன்னு யோசிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருப்பா. அப்ப திடீர்னு உடம்பு ஃபுல்லா ரத்த கரைகளோட திபு திபுன்னு பாதிக்கப்பட்ட ஒரு ஆளு ஹீரோயின் பக்கமா ஓடி வருவான். படார்னு இவளும் கண்ண முழிக்கிறா. பார்த்தா இதெல்லாம் வெறும் கனவு. அட கடவுளேன்னு பெருமூச்சு விட்டுட்டு வழக்கம் போல வேலைக்கு வராங்க. இந்த டைம் நம்ம ஆளுங்க ஒரு பெரிய கேரேஜுக்கு வராங்க. கொத்து கொத்தா மொத்தமா ஒரு சிலர் இதே இடத்துல இறந்து போயிருக்காங்க. நேரத்துக்குன்னு கேரேஜுக்குள்ள 2 சூப்பர் பைக்கும் இருக்கு. கேடி பையனுக்கு சந்தோஷம் தாங்கல. அட 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 இந்த தங்கத்தை விட்டுட்டா இறந்து போயிருக்கானுங்க. இந்த மாதிரி பேசிட்டு கேடி பையன் என்ன நினைச்சான்னு தெரியல. நைட் நீ சொன்னதை நான் யோசிச்சேன். நியூஸ கேள்விப்பட்ட மத்த எல்லாருமே தங்களோட ஃபேமிலி இறந்துட்டாங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு மனசார நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா உனக்குள்ள இன்னும் அந்த
நம்பிக்கை போகல. அந்த ஒரு காரணத்தாலேயே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா நீ கூட உட்பிரிட்ஜுக்கு வரப்போறியா? ஆமா ஆமா, முதல்ல ரூட்டை பாரு. சரின்னு ஹீரோயின் ஒரு பக்கத்துல மேப்ல எந்த வழியா போகணும்னு பாத்துட்டு இருப்பா. அதே டைம்ல அங்க இறந்து போய் கிடக்கிற ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முழிப்பு தட்டுது. இதை கவனிக்காத நம்ம ஆளுங்க உட்பிரிட்ஜுக்கு இந்த கேரேஜ்ல இருக்க பைக் எடுத்துக்கிட்டு போலான்னு இவங்க ஒரு பிளான போட்டுட்டு ஹெல்மெட் எடுக்கலாமேன்னு நம்ம கேடி பையன் தனியா போயிடுவான். அப்ப ஹீரோனுக்கு கரக்கு முறக்குன்னு சடனா சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னடா இதுன்னு திரும்பி பார்த்தா கீழே விழுந்து கிடந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ எழுந்து போயிட்டு அங்க இருக்க கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறா. ஒரு நிமிஷம் மிரண்டு போன ஹீரோயினும் பக்கத்துல வந்து ஹலோ இங்க பாருங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? பார்த்தா அந்த பொண்ணுமே சடனா ஹீரோனை திரும்பி பார்த்துட்டு கரக்கு முறகன்னு பல்ல கடிச்சிட்டு இருக்கா. நேரத்துக்குன்னு உள்ள வந்து கேடி பையனும் இதை கவனிக்கிறான். இந்த பாரு, நீ முதல்ல அந்த பொண்ணை விட்டு தள்ளி வா. சோல்ஜர்ஸ் எல்லாம் சொன்ன விஷயம் மறந்துருச்சா? எப்ப வேணா அவங்க அட்டாக் பண்ணலாம். சரி, இவ சொல்றதும் சரியா தானே இருக்கு. அதனால சத்தம் போடாம திபு திபுன்னு வண்டியை தள்ளிட்டு வெளியில ஓடி வந்தவனுங்க அங்க இருக்க சோல்ஜர்ஸோட கண்ணிலேயே மண்ணை துவிட்டு பிளான் போட்ட மாதிரி இவங்க அந்த உட்பிரிட்ஜுக்கு கிளம்புறாங்க. கடவுள் புண்ணியத்துல இவங்க கிட்ட சூப்பர் பைக் இருக்கு. அதனால நினைக்கிறத விட ரொம்ப வேகமாவே இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்பதான் திடீர்னு இவங்க போற பாதையில ஒரு ஆர்மி வண்டி ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஆத்தாடி, மாட்டினா மட்டன் போட்டுருவானுங்கன்னு பைக்கை கொண்டாந்து அங்க இருக்க காருக்கு பின்னாடி கவர் பண்ணிட்டு இவங்களும் ஒளிஞ்சுப்பாங்க. அப்ப ஹீரோயின் பின்னாடி பக்கமா திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு வயசான பாதிக்கப்பட்ட தாத்தா ஏதோ லொடுக்கு பாண்டி மாதிரி காலை இழுத்து இழுத்து வந்துட்டு இருப்பாரு. ஐயோ, ஆர்மிக்காரட்ட தப்பிச்சாலும் இந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது போல, ஏதாவது பண்ணலாமே யோசிக்கும் போது கரெக்டா இந்த ஆர்மிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அந்த பயலுங்க போற போக்குல துப்பாக்கி வச்சு நெத்தி பொட்டுலயே ஒரு போடு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. ஆனா பாருங்க, இறந்து போன அந்த ஆளை பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு தன்னோட கணவர் இறந்து போன மாதிரி சின்ன இலூஷனா வந்து போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் பயணம் ஆரம்பிக்குது. இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உட்பிரிட்ஜுக்கு பக்கத்துல போறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொல்யூஷனும் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்கும்போது ஏதோ எரிக்கற்கள் விழுந்த மாதிரி ஒரு சின்ன நகரமே தீப்பிடிச்சு திபு திபுன்னு இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வண்டிய பக்கத்துல இருக்க பங்க்ல ஸ்டாப் பண்ணிட்டு சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு உள்ள வருவாங்க. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதால நம்ம ஆளுங்களுக்கு உடம்பு வலி வேற. ஹீரோயின் தான் தோள்பட்டையை பிடிச்சு மசாஜ் பண்ணி விடுவாங்க. ஏப்பா, என்கிட்ட நீ யாருன்னு கேட்டிய, நீ யாரு, எதுக்கு இங்க வந்தான்னு கேப்பா. பதிலுக்கு கேடி பையனோ, இந்த பாரு, நான் சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஆக்சுவலா என் ஃபேமிலிக்காக ஓடி ஓடி வேலை பார்த்த என்ன ஒரு சுயநலவாதின்னு என் மனைவி டிசைட் பண்ணா. நான் வேணவே வேணான்னு என் குழந்தைகிட்ட இருந்து என்ன பிரிச்சா. சோ அவளுக்கு நான் யாரு, நான் சுயநலவாதி இல்லங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி டாஸ்மானியாவுக்கு நான் போக போறேங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க வந்தேன். ஆனா பாரு, இன்னமும் எதுவும் சேஞ்ச் ஆகல. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே இன்ஃபெக்ட் ஆன ஒரு ஆளு இவங்களுக்கு பின்பக்கத்துல அப்படியே பொறுமையா நடந்து வருவான். உடனே ஹீரோவும் சரி, இவ மத்த ஆளுங்க மாதிரி யாரையும் அட்டாக் பண்ண மாட்டான், நம்ம சேஃபா தான் இருக்கும்னு நினைக்கும் போது சடனா அந்த இன்ஃபெக்ட் ஆன ஆளை பாருங்களேன், படார்னு குறுக்க இருக்க டேபிள் எடுத்து வீசுறான். விரி பிடிச்ச மாதிரி நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ண வருவான். பயத்துல கேடி பையன் சேர கையில் எடுத்துக்கிட்டு கிட்ட வந்தா பொழந்துடலாம்னு நினைப்பான். ஆனா அதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் அந்த ஆளோட தலைய பார்த்து டப்புன்னு சுடுவாங்க. வேற யாரு, சோல்ஜர் தான். இவனோட பேரு ஜான். இலை தீவட்டி பல்லுகளா, யாரா நீங்க இங்க என்ன பண்றீங்க? இது ஆர்மி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா வச்ச. உடனே ஹீரோயினும் இல்லங்க, என்னோட கணவர் உட்பிரிட்ஜ்ல தான் இருக்காரு, அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இவரை கூட்டிட்டு வந்தேன், அப்படி இப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லுவா. ஆர்மிக்காரன் என்ன சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைப்பான். இந்த பாரு, ஏற்கனவே கவர்மெண்ட் ஒரு அபிஷியல் அறிக்கையை விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இங்க வந்ததே சட்டப்படி தப்பு, இருந்தாலும் தண்டனைகள் இல்லாம நான் உங்களை காப்பாத்துறேன்னு நம்ம ஹீரோயினை அந்த பங்குக்குள்ளேயே ஒரு சின்ன ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு கேடி பையன் இன்னைக்கு நைட்டு ஏன் கூட இருக்கட்டும், காலையில விடிஞ்சதுமே உங்க ரெண்டு பேரையும் நான் இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு ஜான் அங்க இருந்து கிளம்பிட்டான். பாவம், நேரம் போக போக தன்னோட கணவரை கடைசியா ஒரு முறை கூட பார்க்க முடியாது போலன்னு ஹீரோயினுக்குள்ள பயமும் அழுதையும் அதிகமாகுது. இப்படியே நேரம் போக அடுத்த நாள் காலையில விடியுது. ஜானும் கரெக்டா டைமிங்க்கு வந்துட்டான். ஆனா கூட நம்ம கேடி பையனை காணோம். யோ, என்னையாச்சு, அவன் எங்கேயா போனான்னு கேட்டா, மன்னிச்சிரு, நான் தங்கி இருக்கக்கூடிய ஒரு மர வீட்டுக்கு நைட்டு கேடி பையனை கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். ஆனா அந்த பைத்தியக்காரன் இடையில உச்சா வருதுன்னு இறங்கினான். அம்புட்டுதாமா. அதுக்கப்புறம் அந்த பையனை நான் பார்க்கவே இல்ல. திபு திபுன்னு காட்டுக்குள்ள போந்து எஸ்கேப் ஆயிட்டான். சரி, நீ எதுவும் பயப்படாத, நான் உன்னை பாதுகாப்பா இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாம பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜீப்ல உட்கார சொல்லுவான். அப்ப ஹீரோயினும் அந்த பயலோட கையை பார்க்கும்போது ஒரு வெட்டிங் ரிங் இருக்கு, இத நோட் பண்ணி வச்சுப்பா. அதுக்கப்புறம் வண்டியும் கிளம்புது. ஓட்டுறான் விடிஞ்சதுல இருந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட நைட்டே ஆகி போயிடுச்சு. அப்போ ஒரு சின்ன காட்டுக்குள்ள வண்டியை விடும்போது அங்க ஒரு மர வீடு இருக்கு. கவலைப்படாத, இதுக்கு முன்னாடி இங்க ஒரு சில வயசான ஆளுங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடைசியா கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருக்கு, அதனாலதான் நல்லா தெம்பா சாப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு உன்னையும் கூட்டிட்டு வந்தேங்கிறான். வீட்டுக்கு வந்ததுமே மிச்சம் மீதி
மீதி சாப்பாட ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பின்பக்கத்துல ஜான் தான் மனைவி கூட எடுத்த போட்டோவை மாட்டி வச்சிருப்பான் போல. அதை பார்த்ததுமே, ஓ அவங்களா, என்னோட மனைவி கேட்டி ரொம்ப நல்லவ, நானு அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும். இந்த டாஸ்மேனியா தான் அவ பிறந்த இடம். சரியா 8 மாதம் இருக்கும் போது தான் சொந்த ஊரையும் மக்களையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. சோ அதுக்காக நான் தான் அனுப்பி வச்சேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, திரும்ப நான் அவளை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே ரவுண்டா உட்காந்துட்ட ஒன்னா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க போல. மொத்தமா ஒரு 6-7 பேரு பாவம் அப்படியே உட்கார்ந்த நிலைமையிலேயே இன்ஃபெக்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. அச்சச்சோ, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஹீரோயினும் ஃபீல் பண்ணுவா. பதில் பேசாம ஜான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கான். அப்பதான் ஹீரோயின் அங்க இருக்க போட்டோவுக்கு பக்கத்துலயே டேபிள்ல இந்த பயலோட கார் சாவி இருக்க விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பா. சரிப்பா, இப்பதான் நம்ம நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சுல்ல, நாம இங்க இருந்து கிளம்பலாம்ல. ஆனா ஜான பாருங்க, அவசரப்படாத, எனக்காக நீ ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும், தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணு, நம்ம சேஃபா இங்க இருந்து கிளம்பலாங்கிறான். அட என்னடா உன்னோட வம்பா போச்சுன்னு பார்த்தா, ஆக்சுவலா இந்த பயலுக்கு தான் மனைவியை ரொம்ப பிடிக்கும் போல. அவ இறந்து போயிட்டா ஓகே, ஆனா இருந்தாலுமே லாஸ்டா அந்த புள்ளைய பார்த்து ஃபீல் பண்ணணும்னு இவனுக்குள்ள ஒரு எண்ணம். அதனாலேயே மனைவி பயன்படுத்தின உடைகளை கொடுத்து, இத நீ போட்டுக்கோ, வெட்டிங் ரிங்கையும் மாட்டிக்கோ, என் கூட லாஸ்டா எனக்கும் என் மனைவிக்கும் பிடிச்ச ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா மட்டும் போதும், உன்னை அப்படியே விட்டுருவேங்குவான். சரி இவ்வளவு தூரம் வந்தாச்சு, மாட்டேன்னு சொன்னான்னு வைங்களேன், இவன் ஏதாவது பண்ணா கூட நம்ம ஹீரோனால தப்பிக்க முடியாது. சோ நேரா அங்க இருக்க ரூமுக்கு வந்தவ அவன் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு மோதிரத்தை மட்டும் மாட்டாம வச்சிருப்பா. எப்படி இருந்தாலும் இந்த ஜான் மேல லைட்டா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. சோ தன்னோட பாதுகாப்புக்காக டிரால ஏதாவது வெப்பன்ஸ் இருக்குமான்னு தேடி பார்க்கும்போது ஒரே ஒரு கூர்மையான கத்தி இருக்குது. சந்தேகம் வராத மாதிரி அங்க இருக்க தலகாணிக்கு பின்னாடி ஒளிய வச்சுப்பா. அப்ப கரெக்டா ஜானும் உள்ள வரான். பாத்தியா, நீ கேட்ட மாதிரி நான் ரெடி ஆயிட்டேன், கடைசியா ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் தான், இத பண்ணி முடிச்சா நீ என்ன விட்டுறணும். சரி சரின்னு சொல்லிட்டு ஹெட்போன்ல பாட்டை கேட்டுட்டு அப்படியே பொறுமையா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனுக்கு தன்னோட கணவர் கூட டான்ஸ் ஆடுற மாதிரியான இல்யூஷன் வந்து போகுது. அதுவே இந்த பக்கத்துல இந்த ஜானுக்கு தான் மனைவி கூட ஆடுற மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது. இல்யூஷன் முடியக்கூடிய அதே டைம்ல இந்த ஜான் ஹீரோயின் கைய பார்த்துட்டான். ஆமா, நான் உங்ககிட்ட கொடுத்த எங்களோட வெட்டிங் ரிங் அது எங்க? ஜான், என்ன மன்னிச்சிரு, என்னால அதை போட முடியாது, எனக்கு ஆல்ரெடி வெட்டிங் ரிங் இருக்கு, என்னால அதை கலட்டவும் முடியாது. நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் உனக்காக டான்ஸ் ஆடல, அப்புறம் என்ன, எல்லாம் முடிஞ்சு, வா முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். ஏவா ஒரு நிமிஷம் இரு, இது இன்னும் முடியல, இது செட் ஆகாது, மொத்தமா கோட்டையெல்லாம் அழிங்க, நான் மறுபடியும் முதல்ல இருந்து டான்ஸ் ஆடுறேன்னு மோதிரத்தை எடுத்து மாட்ட சொல்லுவான். நம்ம ஹீரோனா இல்ல என்னால முடியாது முடியாதுன்னு அடம் பிடிக்கிறா. ஆனா நம்மால் சொல்ற எதையுமே கேட்காம ஜான் பித்து பிடிச்ச மாதிரி மோதிரத்தை போடு மோதிரத்தை போடுன்னு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருவான். அட போடா பைத்தியக்காரான்னு சொல்லிட்டு கடுப்புல பக்கத்துல இருக்க ஒரு ஜாடி எடுத்து மண்டையில உரட்டி திபு திபுன்னு ஓடி வந்தவ ஆப்போசிட்ல இருக்க இன்னொரு அறைக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பா. ஜான் என்ன விட்டுருன்னு உள்ள இருந்து கத்த ஆரம்பிக்கிறா. ஏ கதவை தரன்னு அவன் ஒரு பக்கத்துல கத்துறான். அப்பதாங்க நம்ம ஹீரோனும் யதார்த்தமா பின்னாடி திரும்பும் போது பயபுள்ளைக்கு செம ஷாக்கு. ஏன்னா இறந்து போன இந்த ஜானோட பொண்டாட்டி இருக்கா பாத்தீங்களா, அந்த புள்ளையோட உடம்ப தூக்கிட்டு வந்து இந்த அறைக்குள்ள வச்சிருக்கான். நினைச்சு பாருங்க, அந்த அம்மா வேற 8 மாசம் கர்ப்பம். ஏரே நார பயலே, நீ என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டா, ஏவா என் பொண்டாட்டி எதுவும் பண்ணிடாத, இந்த பாரு அவளுக்கு ஒண்ணும் இல்ல, இறந்து போன எல்லாருக்குமே சில மணி நேரங்களுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப உயிர் வருது. என் பொண்டாட்டி கைய கூட நான் பிடிச்சு பார்த்தேன், அவளுக்கு நாடி துடிப்பு இருக்கு. சோ கண்டிப்பா அவ திரும்ப உயிரோட வருவா, நானும் அவளும் முடிவே இல்ல ஒரு வாழ்க்கைய வாழ போறோம்னு சொல்லிட்டு இருக்கான். அட போடா மண்ட கோளாறுன்னு சொல்லிட்டு திபு திபுன்னு ஓடி வந்து அங்க இருக்க ஜன்னல் கதவை திறந்து நம்மால அப்படியே கீழே குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டா. ஆனா இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு இவளுக்கு கார் சாவி தேவை. சோ திரும்ப வீட்டுக்குள்ள போறதுக்கு பின்பக்க கதவை திறப்பா. கண்ணுக்கு முன்னாடிதான் சாவி இருக்கு, ஆனா அதை எடுக்கிறதுக்குள்ளேயே கரெக்டா இந்த ஜான் பையன் பாத்துட்டான். சாவியா உயிரான்னு யோசிக்கும் போது நம்ம ஆளுக்கு உயிர் தான் முக்கியம். திபு திபுன்னு ஓடி வந்து அங்க இருக்க மாட்டு கொட்டகைக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பா. ஏவா உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது, சொல்றதை கேள, மறுபடியும் என் கூட வா, டான்ஸ் ஆடிட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். நம்மால மூச்சை விடாம அமைதியா இருப்பா. அப்ப திடீர்னு கறக்கு முறக்குன்னு எக்கச்சக்கமான சத்தம் இவளோட காது பட கேட்க ஆரம்பிக்குது. எங்க இருந்து வருதுன்னு புரியாம லைட்டா திரும்பி பார்க்கும்போது இந்த ஜான் பையன் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நிறைய பேரை தூக்கிட்டு வந்து கொத்தா கட்டி வச்சிருக்காங்க. அதோட விடலையே, ஆரம்பத்துல அந்த பயலுங்க இறந்து போயிருக்கானுங்க, இருந்தாலும் அடுத்த சில மணி நேரங்களுக்கு அப்புறமா அவங்களுக்கு திரும்ப உயிர் கிடைச்சிருக்கான். நாடி துடிப்பு எவ்வளோ, அவங்களோட வெயிட் எவ்வளோன்னு எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சா அங்க இருக்க போர்டுல எழுதி வச்சிருக்கான். சோ இவங்க உயிரோட வந்திருக்காங்க அப்படின்னா தன்னோட மனைவியும் உயிரோட வரப்போறாங்கிற நம்பிக்கையில தான் இந்த பயபுள்ள இவ்வளவு சேட்டை பிடிச்ச வேலையெல்லாம் பாத்துருக்காங்க. சொல்ல போனா இந்த மாட்டு பண்ணையில தப்பிக்கிறதுக்கான வழியே கிடையாது. சோ டக்குனு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா. சடனா ஜானுக்கு முன்னாடி வந்தவ, செல்லம் என்ன நீங்க மறந்துட்டீங்களா, நான் தான் கேட்டி
கேட்டி ஆக்சுவலா நீங்க கொடுத்த இந்த ரிங் இருக்கு இல்லையா, அதை நான் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வாங்கல, எனக்கு கொஞ்சம் அதை எடுத்து கொடுங்களேன், நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலாங்கிறா. ஜான் தான் இப்ப மண்டக்கோளாரா இருக்கானே, அதனால கேட்டி நீ தான் வந்திருக்கியா, வா வா மறுபடியும் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு புள்ளைய அப்படியே கட்டி பிடிக்கிறான். இவன் இடுப்புலதான் இப்ப கார் சாவியும் இருக்கு. அப்ப இந்த ஜான பாருங்களேன், ஏவா நீ அங்க இருந்து ஓடி இருக்க கூடாது, நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்னு மறுபடியும் பித்து பிடிச்ச மாதிரி பேசுவான். சோ பிரச்சனை வரப்போகுதுங்கிறத ஹீரோயின் கண்டுபிடிச்சதால தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து படார்னு அந்த பயலோட கழுத்துல ஒரு குத்து, பொல பொலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு சாவி எடுத்துட்டு நேரா இவ காரு கிட்ட வந்துட்டா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது முன்னாடியே இறந்து போனதா நினைச்ச இந்த ஜானோட பொண்டாடி இருக்கா இல்லையா, அந்த புள்ளத்தாச்சி லேடி முன்னாடி வந்து நிப்பாங்க. ஒரு நிமிஷம் இந்த சீன்லாம் பார்த்து எனக்கு அல்ல இல்ல. ஆனா ஹீரோயின் அந்த லேடியை எதுவும் பண்ணாம கார் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறா. இங்கதான் இல்யூஷன்ல சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னோட புருஷன் உட்பிரிட்ஜ்ல எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, அந்த பிசினஸ் மீட்டை நான் அட்டன் பண்ணியே ஆகணும், திரும்ப வந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இப்போ வரைக்கும் குழந்தை இல்லங்கிற ஒரு கோவத்திலேயே ஹீரோயின் கிட்ட பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிருக்கான். இதை நினைச்சு பார்த்துட்டு நம்மளால காலையில கண்ண முழிக்கிறா. பார்த்தா கார் இப்ப நடு ரோட்ல நிக்குது. இவ போற பாதையிலேயே நடுவாந்தர நிறைய வண்டிங்க கவுந்து கிடக்கு. இதுக்கு மேல கார் போகாது, வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு கையில ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு நம்மால அப்படியே பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் எதிர்பாராத நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆளு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஆரம்பத்துல ஹீரோயின் இதை கவனிக்கலனாலும் கூட சடனா கண்ணாடிகளுக்கு மேல கால வைக்கும் போது சத்தம் நம்ம ஆளுக்கு தெளிவா கேட்டுரும். திரும்பி பார்த்தா ஜாம்பி பையன் ஒருத்தன் 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் வச்ச மாதிரி மின்னல் வேகத்துல நம்மால துரத்த ஆரம்பிக்கிறான். அதுலயும் மூஞ்சி வேற சர்வ லட்சணமா இருக்கு. படார்னு ஒருத்தன் முன்னாடி வந்தா எப்படி இருக்கும். பயத்துல ஹீரோயின் தடுமாறி கீழே விழுந்துட்டா. அவ கையில இருந்த கோடாரி வேற தள்ளி விழுந்துருச்சு. உசுர காப்பாத்தணுமேனு அங்க விழுந்து கிடக்கிற ஒரு பஸ்ஸுக்குள்ள பூர்வா. அந்த புயலும் பின்னாடியே துரத்தி வருவான். மிகப்பெரிய தள்ளு முள்ளெல்லாம் பண்ணி கடைசியில ஒரு இடத்துல போய் லாக் ஆயிடுவா. அவன் கடிக்கலாமேன்னு கிட்ட வரும்போது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து படார்னு மூஞ்சில ஒரு அடி, பொல பொலன்னு ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. சரி அந்த பையன் இறந்து போயிருப்பான்னு அதான் கிடையாது. இவ்வளவு காயப்பட்டும் அவன் சாகலங்க, திரும்ப கடிக்கலான்னு வருவான். வக்காளி இங்கேயே உன் கதையை முடிக்கிறேன்னு மண்டையா அடிப்பா. அவ்வளவுதான், அந்த பயலோட சொல்லி அங்கேயே முடிஞ்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கையில ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. வழியில ஒரு கேம்பர் வேன் இருக்கு. ரைட்ரா இன்னைக்கு நைட்டு இங்கதான் தூங்கணும்னு வண்டியை திறந்து பார்த்தா உள்ள ஏற்கனவே 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க உடம்பெல்லாம் வெளியில தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோயின் வண்டிக்குள்ள வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஷூவை கழட்டி பார்த்தா ரொம்ப நேரமா நம்மால் நடந்தே வந்திருப்பா இல்லையா, அதனால காலு ஃபுல்லா காயமாயிடுச்சு. தனக்கு வண்டிக்குள்ள இருக்க சின்ன சின்ன மருந்துகளை வச்சு காயத்துக்கு ஓரளவுக்கு மருந்து போடுவா. இங்க இருந்து சரியா இன்னும் 6 மைல் தூரம் நடந்து போனா போதும் நம்ம ஹீரோயின் தன்னோட கணவர் இருக்க இடத்துக்கு போயிடுவா. நேரம் போக டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது படார்னு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பயந்து போனவ கையில கோடாரியோட கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து பாக்கும்போது இவ தூக்கி போட்ட அந்த 3 பிணங்கள் இருக்கு இல்லையா, இப்ப அதுல ஒன்ன காணோம். வேனுக்கு பின்னாடி போய் செக் பண்ணிட்டு மறுபடியும் முன்னாடி வந்து பாக்கும்போது யாரோ மண்ணை வெட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. என்னன்னு பாக்கும்போது தான் தெரியுது இவ இறந்து போனதான் நினைச்ச பிணங்கள்ல ஒண்ணு காணா போயிருக்கும் இல்லையா, அந்த மனுஷன் இப்ப ஒரு மண்வெட்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா குழி தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன் சொல்ல போனா நம்ம ஹீரோனை கூட நேருக்கு நேரா பாக்குறாரு. இருந்தாலும் அந்த மனுஷன் நம்ம ஹீரோயினை எதுவுமே பண்ணாம பொறுமையா குழி தோண்ட ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன தான் ஃபேமிலியும் பாக்குறாரு. சோ இங்கதான் விஷயமே புரியுது. தன்னோட குடும்பம் இறந்து போயிடுச்சு, ஆனா அவங்களோட உடம்பு இப்படி அனாமத்தா வெளியில கடந்து அழுகி போகணுங்கிற அவசியம் கிடையாது. முறைப்படி நான் அவங்கள குழியில வச்சு அடக்கம் பண்ணிக்கிறேங்கிறதுக்காக தான் அந்த மனுஷன் இந்த வேலையை பாக்குறாருன்னு ஹீரோனுக்கும் புரிஞ்சு போச்சு. அப்படின்னா என்னதான் நிறைய பேரு மூளைச்சாவால பாதிக்கப்பட்டு பித்து பிடிச்ச மாதிரி அட்டாக் பண்ணாலும் கூட இன்னும் உயிரோட இருக்கக்கூடிய ஒரு சிலர் கொஞ்ச நஞ்சம் தங்களோட சுய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க, தங்களோட ஃபேமிலியை பத்தி கவலைப்படுறாங்கிற விஷயத்தையும் இப்பதான் நம்ம ஹீரோயினே புரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த வயசான ஆள் கூட ஒன்னா சேர்ந்து இவளும் குழிய தோண்டிட்டு இறந்து போன அந்த உடம்புகளையும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த குழிக்குள்ள வைக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வயசான ஆளை பாருங்களேன், மண்டி போட்டு அதே குழிக்குள்ள உட்கார்ந்துருவாரு. அதாவது என்னோட கதையை முடிச்சிரு, நான் என் ஃபேமிலி கூடயே போறேன் அப்படிங்கிற மீனிங்ல வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் சுத்தியில வச்சு ஓங்கி ஒரு அடி, அவ்வளவுதான் அவரோட கதை முடிஞ்சு. அதுக்கப்புறம் மொத்த பேரையும் அதே இடத்துல புதைச்சிட்டு கடைசியில அவங்களோட ஃபேமிலி போட்டோவையும் அந்த மண்ணுக்கு மேல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. காலையில விடியுது. நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா ஒரு வழியா இவ போக வேண்டிய அந்த உட்பிரிட்ஜுக்கு வந்துட்டா. காலையில யோகா பண்ண மாதிரியே எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிருக்கானுங்க. அதுலயும் முக்கியமா இங்க எம்ப்ளாயி ஆஃப் த இயர்னு அவார்டு வாங்கின புள்ள இப்ப ஒரு ஜாம்பி புள்ளையா மாறி கண்ணாடிக்கு பின்னாடி கத்திட்டு இருக்கா. இப்ப இதையெல்லாம் கடந்து கடைசியில தான் கணவர் இருக்கக்கூடிய அறைக்கு நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் வந்துட்டாங்க. அவன் பேச்சு முச்சு இல்லாம கிடக்குறான். செல்லம், நீ ஓகே தானே? பாத்தியா, நான் ஒரு வழியா உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். பார்க்காமயே போயிடுவோமோன்னு ரொம்ப பயந்தேன். இந்த மாதிரி பேசுறப்பதான் கவனிக்கிறா அந்த பயலோட கையில வெட்டிங் ரிங்க காணோம். கூடவே பெட்டுக்கு மேல ஒரு பெண்ணோட ஐடி கார்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த பயலோட வெட்டிங் ரிங் அங்க இருக்க பாத்ரூம்குள்ள இருக்கு. இங்கதான் நம்ம ஆளுக்கு ஒரு விஷயமே புரியுது. நம்ம ஆளு இவ்வளவு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 400 மைல் டிராவல் பண்ணி இவனுக்காக வந்திருப்பா. ஆனா இந்த பைத்தியக்கார ஹீரோயின் கூட ஒன்னா இருந்தா குழந்தை பிறக்காதுங்கிற காரணத்தால வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சு மீட்டிங் அப்படிங்கிற பேர்ல இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்கான். அந்த பொண்ணு கூடயும் ஒண்ணு மொண்ணுமா இருந்திருக்கான். உண்மை தெரிஞ்சதும் போதும் நம்மால ஓன அழ ஆரம்பிக்கிறா. ஏன் அப்படி எல்லாம் பண்ண? நான் உனக்காக தானே எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன். அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளுவா. அப்ப கரெக்டா அதே இடத்துக்கு ஜான் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன கேடு போயிருக்கா இல்லையா, அவன் ஹீரோனை தேடி இங்க வந்துட்டான். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து வெளியில பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன வேணான்னு என் ஃபேமிலி சொல்லிட்டாங்க, உன்னை வேணான்னு உன் புருஷன் சொல்லாம சொல்லிட்டு இறந்துட்டான். சரி, இவங்களுக்காக எஃபர்ட் எடுத்து என்ன ஆக போகுது, வா இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலான்னு ரெசார்ட் குள்ள இருக்க நீச்சல் குளத்துல பயப்புள்ளைங்க ஃபுல்லா சரக்க போட்டுட்டு குத்தாட்டம் போட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. அப்ப எதிர்பாராத நேரத்துல ஒரு ஜாம்பி வரும் பாருங்க. புருஷன் மேல இருக்க மொத்த கோவத்தையும் நம்மால அந்த ஜாம்பி மேல இறக்கிடுவா. கட்டைய வச்சு மடார்னு மண்டமலையை அடிச்சு சட்னி ஆக்கிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கேடி பையனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி காதல் வந்து போச்சு. சோ யாரோ ஒருத்தரா இருந்தவங்க இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க. முக்கியமா இவ்வளவு நேரமா கலட்டாம வச்சிருந்த அந்த ரிங் இருக்கு இல்லையா, அந்த வெட்டிங் ரிங்க இப்ப நம்ம ஹீரோயினும் மனசார கழட்டி தான் புருஷனோட பெட்ரூம்லயே தூக்கி போட்டுட்டு வந்துருவா. கூடவே லாஸ்டா என்னதான் தான் புருஷன் தப்பு பண்ணிட்டு இறந்து போனாலும் கூட மத்த பிணங்களோட பிணங்களா ஒன்னா புதைக்கப்பட கூடாதுங்கிறதுக்காக கடற்கரையை ஒட்டி இருந்த ஒரு போட் மேல அந்த உடம்ப வச்சுட்டு மொத்தமா அதை கொளுத்தி விட்டு வண்டியவும் ஸ்டார்ட் பண்ணி விட்டா. அப்புறம் என்ன, அது பாட்டுக்கு கடல்ல போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, வந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் திரும்ப வீட்டுக்கு கிளம்புவாங்க. அப்பதான் திடீர்னு வழியில இந்த ஜானோட புள்ளத்தாச்சி பொண்டாடி இருக்கா இல்லையா, அவ பேய் மாதிரி வந்து நிப்பா. சரி, நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ண போறாளான்னு பார்த்தா கிடையாது. அவ உடம்பு ஃபுல்லா ரத்த கரைகளா இருக்கு. சொல்ல போனா அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கும் போல. கேடு பையன் பயந்துகிட்டு தயவு செஞ்சு வண்டியை விட்டு இறங்காதன்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயின் அதையெல்லாம் கேட்கல. கொஞ்ச தூரத்திலேயே புல்வெளிகளுக்கு மத்தியில ஒரு இடிஞ்சு போன கட்டடம் இருக்கு. அதுக்குள்ள இருந்து குழந்தை கத்தக்கூடிய சத்தமும் கேக்குது. அந்த புள்ளத்தாச்சி லேடியுமே அந்த கட்டடத்தை பார்த்துட்டு நம்ம ஆளுங்களை எதுவும் பண்ணாம அவங்க பாட்டுக்கு நடந்து போறாங்க. சோ ஹீரோயினுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. நைட்டு கேம்பர் வேன்ல ஒரு வயசான ஆளை பார்த்திருப்பால, அவரை மாதிரியே இந்த புள்ளத்தாச்சி லேடியும் இன்னும் தெளிவான மைண்ட்ல தான் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திபு திபுன்னு குழந்தையோட சத்தம் வந்து அந்த திசையை நோக்கி ஓடி வருவாங்க. இவ கெஸ் பண்ண மாதிரியே இடிபாடுகளுக்கு மத்தியில இந்த ஜானோட மனைவிக்கு பிறந்த அந்த கை குழந்தை அழுதுட்டு இருக்கா. உடனே அழகா அந்த புள்ளைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு ஹீரோயினும் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை வருஷமா குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்பட்ட ஹீரோயினுக்கு ஒரு வழியா குழந்தையும் கிடைச்சாச்சு. தன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கேடி பையன் கணவனாவும் கிடைச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்க போகுதுங்கிற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. வாழ்க்கையில நம்ம எதையோ தேடி போவோம், ஆனா அந்த வாழ்க்கை நமக்காக என்ன எடுத்து வச்சிருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. போற போக்குல அது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வாழ்றது மட்டும்தான் ஒரே வழி. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.